மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள். வண்ண நிறங்களால் மனதை கவரும் பட்டாம்பூச்சியை அழுத்தி பிடித்தாலே இறந்துவிடும். ஆனால் பட்டாம்பூச்சி ஒரு சிறுவனை கொன்றுவிட்டதாக நிபுணர்கள் தெரிவித்த சம்பவம் கேட்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பிரேசில் நாட்டைச் சேர்ந்த 14 வயது சிறுவனான டேவிட் நுனிஸ் மொரைரா அண்மையில் காலில் காயம் ஏற்பட்டதாகவும் அலர்ஜி இருப்பதாகவும் தனது தந்தையிடம் கூறியுள்ளார். இதனையடுத்து சிறுவனின் தந்தை சிறுவனை அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மருத்துவமனையில் சிறுவன் அனுமதிக்கப்பட்ட போது சிறுவன் சொன்ன தகவல்கள் குடும்பத்தினரையும் மருத்துவரையும் திடுக்கிட வைத்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு சிறுவன் இறந்த பட்டாம்பூச்சியை தண்ணீரில் போட்டு கலக்கி அந்த தண்ணீரை தனது காலில் ஊசி மூலம் செலுத்தியதாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து காலில் அலர்ஜி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பட்டாம்பூச்சியில் இருந்து ஏதேனும் உடலுக்கு ஒவ்வாத கிருமி சிறுவனின் உடலில் சென்றிருக்கலாம் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர். மேலும் இறந்த சிறுவன் ஆன்லைன் கேம் எதுவும் விளையாடி இது போன்ற விபரீத செயலில் ஈடுபட்டாரா என்ற கோணத்திலும் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சிறுவனின் உடற்குறாய்வு முடிவு அறிக்கை வந்த பின்னரே இறப்பிற்கான காரணம் என்ன என்பது தெரியவரும் என கூறப்படுகிறது. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள்.